வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனான் கணிதம் கொடுத்திருக்கோம். உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இப்பதிவில் 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள இயற்கணிதம் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 1 மற்றும் 2 தான் விரிவாக பார்க்க போறோம். இப்போ பயிற்சி 3.1 இருக்கக்கூடிய முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, fill in the blanks. 16x - 7 என்னும் கோவையின் மாறி the variable in the expression 16x - 7 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இயற்கணித கோவைகள் அப்படின்னு தனி ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி, மாறிலி, கெழு, அதாவது வேரியபிள், கான்ஸ்டன்ட், கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு, லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன, ஒத்த உறுப்புகள், மாறுபட்ட உறுப்புகள்னா என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம். இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க, மாறி அப்படின்னு கேட்டிருக்காங்களா. மாறி அப்படின்னா என்னது, வேரியபிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஏலேருந்து ஏ கமா பி கமா எக்ஸெட்ரா அப் டு இசட் வரை இருக்கக்கூடிய அனைத்து அல்பபெட்ல இருக்கக்கூடிய சிறிய எழுத்துக்கள் ஏபிசிடி ஸ்மால் லெட்டர்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாறிகளை குறிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறோம். இதுல அப்படி பார்த்தா எண்களை தவிர்த்து அந்த இயற்கணத்துல கூடிய ஆங்கில எழுத்துக்கள் என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கா. அப்ப இந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான மாறி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறோம். அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா எக்ஸ். இந்த வேரியபிள் என்னது அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு கேட்குறாங்க. மாறிலி, மாறிலி அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதாவது இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது மாறி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப மாறிலி அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தனியா இருக்கக்கூடிய எண்ணத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மதிப்பு மாறாம தனியா இருக்கக்கூடிய எண்ணத்தை நம்ம மாறிலி அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து மாறிலி என்னது அப்படின்னா -6 அப்படிங்கிறதா இந்த கொடுத்துருக்க இந்த கோவையோட மாறிலி அப்படிங்கிறது. அப்ப இங்க உறுப்பு மாறிலி என்னது அப்படின்னா -6 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடுறோம். இந்த மாறிக்கு முன்னாடி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா மாறிலி அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது வந்து கெழு, தனியா இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம், கான்ஸ்டன்ட், மாறிலி அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது கேள்வி, 25m + 14n என்னும் கோவையில் 25m மற்றும் 14n ஆகியவை என்ன உறுப்புகள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இந்த 25m + 14n the type of the terms இது என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 25m அப்படிங்கிறது அதாவது 25m அதே மாதிரி இந்த 14n இது ரெண்டு என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளா, லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸான்னு கேட்குறாங்க. சப்போஸ் இங்கே வந்து 14m இருந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டு வேரியபிள் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த உறுப்புகள்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 25m 14n அதாவது இதோட வேரியபிள் m, இதோட வேரியபிள் இங்க இருக்க மாறி வந்து n. அப்ப வேற வேற மாறிகள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறுபட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து மாறுபட்ட உறுப்புகள், இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாறுபட்ட உறுப்புகள் அப்படின்னா அன்லைக் டேர்ம்ஸ். அடுத்த நான்காவது கேள்வி, 3abc + 4c - 9 என்னும் கோவையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள், டேஸ் உறுப்புகள் உள்ளன. இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன்னா கோவை. இந்த கோவையில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு கேட்குறாங்க. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டல்லையும் கழித்தல்லையும் தனித்தனியா இருக்கத்தான், அடிஷன்லையும் சப்ராக்ஷன்லையும் தனித்தனியா இருக்கத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செப்பரேட் டேர்ம்ஸ், தனித்தனி உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே உறுப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இங்க எத்தனை உறுப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 3ab அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, 3ab அப்படிங்கிறது உறுப்பு, 4c அப்படிங்கிறது இது வந்து முதல் உறுப்பு, இது வந்து இரண்டாவது உறுப்பு, இந்த -9 அப்படி மாறிலையும் தனி உறுப்பு தான். அப்ப இங்க மொத்தம் எத்தனை உறுப்புன்னு இருக்குன்னு கேட்டா 3 உறுப்புகள் இருக்கு. அப்ப 3 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, -xy என்னும் உறுப்பின் எண் கெழு நம்பர் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. அப்ப நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பருமே இல்லைன்னு சொல்லி 0 போட்டக்கூடாது. ஏன்னா 0 எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு ஆன்சர் 0 ஆயிரும். இங்க வேல்யூ மாறாம என்ன இருக்குன்னு கேட்டா அதோட சமணி உறுப்பு தான் இருக்கும். அப்ப பெருக்கல் சமணி என்னது அப்படின்னா 1. அப்ப இங்க வந்து என்னது அப்படின்னா சைனோட சேர்த்து -1ன்னு போட்டிருக்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்ததோட எண்கெழுன்னு கேட்டா அந்த ஏபியோட எண்கெழுன்னு கேட்டா நம்ம 3ன்னு சொல்லலாம். இந்த சியோட எண்கெழு அப்படின்னு கேட்டா நான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 4 அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி எந்த நம்பர் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் சொல்லணும், 1ன்னு சொல்லணும். சைன் மைனஸா இருந்தா -1, பிளஸ்ஸா இருந்தா +1. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, சரியா தவறா, fill in the blank, சரியா தவறா என கூறுக. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து x + -x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்ப 2 -2 +2 இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்னன்னு போடுவோம், 0 அப்படின்னு சொல்லி போடுவோமா. அதே மாதிரிதான் ஏற்கனவே வேரியபிள்ஸை பொறுத்தளவுக்கு சேம் கான்செப்ட் தான். +x - x அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்ப இங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது அப்படின்னா சரி, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிருங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி,
செகண்ட் கொஸ்டின் 15 ABC என்னும் உறுப்பில் AB இன் கெழு 15 ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The coefficient of AB in the term 15 ABC is 15. அதாவது கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கேட்டு 15 கொடுத்திருக்காங்க. நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எண் கெழு அப்படின்னா மட்டும் தான் வெறும் நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். அப்படி இல்லாம பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 15 ABC இதோட எண் கெழுன்னு கேட்டா 15 அப்படிங்கிறது சரி. ஆனா வெறும் கெழு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க A என்ன கேட்டிருக்காங்க AB இன் கெழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க AB தவிர்த்து மீதி என்ன இருக்கு 15C இருக்கா. அப்ப இதை கெழுன்னு பார்த்தா அந்த கேட்டிருக்க அந்த AB தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 15C அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருப்போம் கெழு அப்படின்னு எடுத்து எழுதியிருப்போம். இவங்க கொடுத்துருக்கிறது அப்ப வந்து தவறான பதில். அப்ப என்ன எழுதிருக்கணும் அப்படின்னா தவறு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இங்க வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எடுத்து எழுதிடலாம். அடுத்த மூன்றாவது கேள்வி 2PQ, -7PQ ஆகியன ஒத்த உறுப்புகள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க என்ன வேரியபிள் அதாவது மாறி அதோட அடுக்கும் சமமா இருந்தா வேரியபிள் இல்ல பவரும் சேமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஒத்த உறுப்பு. இங்கேயும் PQ இருக்கு இங்கேயும் PQ இருக்கு. அதாவது இங்கேயும் P யோட பவர் 1 இங்கேயும் P யோட பவர் 1 Q யோட பவர் 1 Q யோட பவரும் 1. அப்படி இருக்கிறப்ப எப்படி 2 × 3 = 3 × 2 சமமோ அதே மாதிரி PQ = QP தான். அப்ப ரெண்டும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒத்த உறுப்புகள் அப்படின்னா சொல்றோம். அதாவது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா சொல்றோம். இது வந்து என்னது அப்படின்னா சரி. அப்ப இங்க வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடுங்க. அடுத்து நான்காவது கேள்வி y = -1 என்னும் போது 2y - 1 என்னும் கோவையின் மதிப்பு find the value of the expression அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப y = -1 அப்படின்னு இருக்கிறப்ப என்ன கொடுத்திருக்காங்க வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம வெரிஃபை பண்ணணும். 2y - 1 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன்ல இந்த 2y - 1 அப்படிங்கிற கோவையில y யோட மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க y = -1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 × y க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா -1 எழுதிடுறோம். இங்க வெளியே வந்து இங்க கணக்குல கோவையில இருக்க -1 எடுத்து எழுதியிருக்கோம். அப்ப பெருக்கிறப்ப 2 × -1 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 கிடைக்கும். அப்ப -2 -1 ரெண்டையும் கூட்டுறப்ப ஒரே குறி கூட்டிட்டு பெரிய எண்ணுக்கான குறியை போடணும். அப்ப -3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருது. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க +1 கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து என்னது அப்படின்னா தவறு. என்ன எழுதிக்கணும் அப்படின்னா தவறு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிடணும். இப்ப இதுவரை நீங்க பார்த்த அனைத்து கணக்குகளும் உங்களுக்கு தெளிவா விரிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.